ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக உங்களை மறுபடியும் இந்த காணொலி மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடந்த நாட்கள்லாம் கண்ணின் மணி போல நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை பலப்படுத்தி வந்த தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உலகத்தில் கொள்ளை நோய்கள் காணப்பட்டாலும் தேசத்தில் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் சோத்திரம் கொள்ளை நோயினால் மாறிக்கொண்டு போயிருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனை விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும். கண்களை மூடி இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அற்புதர் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்தவர். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே.
இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. இந்த காணொலி மூலமா ஆண்டவரே உம்மை பார்த்து ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சபை மக்களையும் விசேஷமாய் இந்த காணொலியை பார்த்து ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய மகிமை தங்கியிருப்பதாக. கர்த்தருடைய மகிமை எங்களை பின்னாலே காப்பதாக. பொறுப்பெடுத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து சில பாடல்களை நாம் உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால அனைத்து தாய்மார்களுக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் சில பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். சாட்சி
ஹalleluya. இன்னும் ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் துதிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபையின் தலைவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. பாதாளத்தின் வாசல் அங்கின் மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அங்கின் மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. இரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் மனிதனாய் என்னை மாற்றினீ, வாழ்க்கையை செழிப்பாக்கினீ, கிருபையால் உயர்த்தினீ, என்னை கிருபையால் உயர்த்தினீ. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பார்வோனின் வல்லமைகள் மூடிய செய்தி, இயேசுவின் தந்திரங்கள் அழிய செய்தி. பார்வோனின் வல்லமைகள் மூடிய செய்தி, இயேசுவின் தந்திரங்கள் அழிய செய்தி. எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுமே, தடைகளை அது தகர்க்குமே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. சபைதான் ஜெயிக்குமே, ஹalleluya, ஹalleluya. பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஹalleluya. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாதவைகள். அவர் சபையை கட்டுகிற தேவன். ஹalleluya. இந்த காலங்களிலும் நாம் வீடுகளில் இருந்து நாம் ஆண்டவரை ஆராதித்தாலும், நம்முடைய ஆராதனையில் வாசம் பண்ணுகிற தேவன். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. எவ்வளவோ போராட்டங்கள், கொள்ளை நோய்கள் நம்ம தேசத்துல பரவி வருகிற நாட்களிலும்
ஒவ்வொருவரையும் தேவனுடைய கிருபை தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நன்றி ஆண்டவரே, இம்மட்டும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய செட்டையின் மறைவில் எங்களை மறைத்துக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய செட்டையின் மறைவில் ஒரு ஆரோக்கியம் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு நலமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் சொன்னது போல ஆண்டவரே, உங்களுடைய உன்னதமான ஒரு மறைவில் நாங்கள் தங்கி இருக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு அடைக்கலாம், நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே எங்களுக்கு துருகம் ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அப்பா. நீ கனத்திற்குரிய தேவன், நீ மகிமைக்குரிய தேவன், நீ துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ 7 பொன்குத்து விளக்குகளின் நடுவே உலாவுகிற தேவன் அப்பா. இந்த காலை ஆராதனையில நீர் எங்கள் மீது ஆண்டவரே அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை உணர கிருபை செய்யும் ஆண்டவரே. நீ துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நீ பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. நீ ஆராதனைக்கு உரிய தேவன் ஆண்டவரே. நீ ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் ஈவாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் ஈவாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர், எல்லாரும் சொல்லுவோம். பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அப்பா, உமக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்கும் நாவுகள் தேவன் என்று அறிக்கையிடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ஆராதனைக்குரிய தேவன் அப்பா, எங்களை நேசிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னித்தவர் நீர் ஆண்டவரே. எங்களை ரட்சித்தவர் நீர் ஆண்டவரே. இந்த காலங்களில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. என் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த காலங்களில் உம்முடைய ஆராதனை அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் எங்களை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலங்களில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உயிர் ஆண்டவரே ஜீவன் இருக்கும் வரைக்கும், எங்களுடைய சுவாசம் ஒழியும் வரைக்கும் உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த நாட்களில் எத்தனையோ பேர் மரண தருவாயில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக்சிஜன் இல்லாம சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தேவன் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சகல நாட்களிலும் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் இந்த காலவெளியில் நாம் ஆராதிப்போமா? உண்மை நான் ஆராதிப்பேன் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரைக்கும், என் சுவாசம் ஒழியும் வரைக்கும் உண்மையே நான் ஆராதிப்பேன். ஏன்னு சொன்னான், என்னை தாயின் கருவில உருவாக்கும் முன்பாகவே என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. ஒரு தாயினும் மேலாக எங்களை ஆண்டவரை நேசிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை ரட்சித்தவர் நீர் ஆண்டவரே. இந்த காலங்களில் உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ தாய்மார்கள் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், ஆனால் நீர் எங்களை மறந்து போகாத ஒரு தெய்வம் ஆண்டவரே. உண்மை இந்த காலங்களில் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. காக்கும் தெய்வம் நீரே.
தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். உக்கரதனமு சந்தரவா கவரவா. உம்முடைய ஆராதனை அபிஷேகம் இந்த காலங்களில் இந்த ஆராதனை இருந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உடைய உன்னத பலத்தினால நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் சம்பவிக்கும், பூமி அதிர்ச்சிகள் வரும். இப்படி கடைசி நாட்களில் சம்பவிக்கும் பொழுது மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி ஹalleluya. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறதே என்று காணப்படுகிற சோர்வுகளை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்தில் உள்ளவனிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவனின் பெரியவர். நீர் உலகத்தை ஜெயித்த தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் சதா காலமும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு இந்த காலங்களில் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்குள்ள இன்னும் ஒரு விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே, இன்னும் ஒரு நம்பிக்கையை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலங்களில் நாம் சொல்லுவோமா, நம்மளால ஒன்றுமே முடியாது, ஆனா என் தேவனால எல்லாம் கூடும். ஹalleluya. மனுஷனால கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பலத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் தேவனால எல்லாம் கூடும். ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்பிக்கைக்கு ஏதுமில்லாது இருந்தோம், அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், உலகத்துல பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம இருதயம் சோர்ந்து போகலாம். எப்படி நடக்கும் என்று சொல்லி நாம் சந்தேகப்படலாம். ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே இந்த காலங்களில் ஆண்டவரே, என்னால ஒன்று முடியாதப்பா, உம்மால எல்லாம் கூடும் என்று நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். எல்லாரும் வாய்த்திருந்து அறிக்கை செய்வோமா? நான் உண்மை நம்பி இருக்கிறேன் அப்பா. வேறு தாவீது சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. ஹalleluya. இந்த காலங்களில் அவரை நாம் நம்பி இருப்போம். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னால் என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. ஹalleluya. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. நம் விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்த இந்த பாடலை நாம் பாடுவோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும்
எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவா எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவா எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாதப்பா, உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்று ஆபிரகாமுக்கு அற்புதங்களை செய்த தேவன், அன்று அன்னாளுக்கு அற்புதத்தை செய்த தேவன், இன்றும் எங்களுக்கு நீர் செய்ய வல்லமை உள்ள தேவனப்பா. உம்முடைய கரம் குறுகி போனது அல்ல, நீர் நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாத தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்றும் நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். ஆண்டவரே, உக்கரதனவ சந்தரவா கபரவா, நீ சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், என் தேவைகளை சந்திக்கிறவர், என் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனப்பா, என் கண்ணீரை காண்கிற தேவன். ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த காலங்களில் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உக்கரதனவு சந்தரவா கபரவோ, ஒவ்வொருவரையும் இந்த காலங்களில் தொடுவீராங்க, உடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராங்க. எல்லா சோர்வுகள் கவலைகள் மாறட்டும். ஆண்டவரே, உடைய உன்னத பலத்தினால நிரப்புங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உடைய உன்னத பலத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் கருத்தை பிடித்து வழி நடத்துவீராங்கப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லட்டும். உடைய மகிமை எங்களை பின்னாலே பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது நாட்களில் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் இருப்பதாக, உம்முடைய பாதுகாவல் எங்கள் மேல் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, மேலும் இந்த நோய் பரவாதபடிக்கு நீர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க. தேசத்தின் மீது மனமிறங்குங்க. ஆண்டவரே, தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த ஆண்டவரே ஜெபத்தில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மறுபடியும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனை. ஆண்டவர் சோதரன் நம்முடைய ஆராதனைகளை கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். சுவாதிகளா, கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே அற்புதத்தை எது செய்வார். தொடர்ந்து கொஞ்ச நேரம் நாம் வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் விசேஷமாக ஸ்தோத்திரம் தாய்மார் அனைவருக்கும் அன்பான அன்னைய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல்
எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சபையை மகிமையுள்ள சபையாக உமக்கு முன் நிறுத்தும்படியாக நீர் ஆண்டவரே சபைக்காக தம்மையே ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உங்களுடைய மகிமை இந்த சபையை பாதுகாக்கிற மகிமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் தேவன் இந்த சபையை மகிமையுள்ள சபையாய் என் தேவனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிங்க. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபேசியர் 5:27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மகிமை பொருந்திய சபை, மகிமை உள்ள சபை, கர்த்தருக்கு முன்பாக நிற்க நியாய தீர்ப்பின் நாளிலே சபை அவருக்கு முன் நிற்கும்படியாக அவர் தம்மையே சபைக்காக ஒப்பு கொடுத்தார். தம்மையே கடைசி சொட்டு இரத்தத்தையும் சபை மீட்பதற்காக, சபை மகிமையுள்ள சபையாய் காணப்படுவதற்காக, தமக்கு முன் நிற்கத்தக்கதாக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். வாசிக்கிறோம், சபை கரை திரை அற்ற சபையாய் இருக்க வேண்டும். கரைபடாத சபையாய் காணப்பட வேண்டும். அடுத்து வாசிக்கிறோம், பிழையற்ற சபையாய் இருக்க வேண்டும். தப்பு பிழைகள் எதுவும் இருக்கக்கூடாது. பரிசுத்தமான சபை, ஆண்டவருக்கு முன் நிற்க ஆயத்தம் உள்ள சபையாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமே ஆனால் கர்த்தருடைய மகிமை சபையை பின்னாலே காக்கும், சபை மக்களை பின்னாலே காக்கும். ஆகவே எனக்கு வேண்டிய கர்த்தர் சபையை தமக்கு முன் நிறுத்தும்படி சபையை மகிமையுள்ள சபையாய் கர்த்தர் மாற்றுவாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். எனக்கு அருமையான தேவனுடைய சபை மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகின ரட்சிக்கப்பட்ட கூட்டம். நீங்கள் சொல்ற மகிமையுள்ள ஒரு சபையில அங்கத்தினராய், மகிமையுள்ள ஒரு சபையில நீங்கள் காணப்பட வேண்டுமானால் மாறுபாடு உள்ள சந்ததியாரை விட்டு விலகி இருக்க வேண்டும். மாறுபாடு உள்ள சந்ததி. அடுத்து ஸ்தோத்திரம் 41ஆம் வசனம் வாசிங்க. அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நீங்க எப்படி ஞானஸ்நானம் பெற்றீங்க? சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நம்ம எப்படி ஞானஸ்நானம் எடுத்தோம்?
கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அந்த அவனுடைய வார்த்தையை, எந்த வார்த்தை? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், துக்கத்தோடு அல்ல, மனசாபத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்று வாசிய பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எனக்கு அருமையான பிள்ளைய, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகின 3000 பேர், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகின ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவர் இன்றைக்கும் வைத்துதான் இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகின ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஸ்தோத்திரம், அந்த கூட்டத்தின் மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை சபையை மகிமையுள்ள சபையாய் மாற்றும். ஆகவே ஸ்தோத்திராக வாசிக்கிறபடி மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், விடுவித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், இவைகளை விட்டு விலகி ஸ்தோத்திரம் நீங்கள் ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வாசிங்க 44ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். பாருங்க, ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப் எப்படி இருந்தது பாருங்க. ஸ்தோத்திரம், அவனுக்குள்ள எப்படி இருந்தது? ஸ்தோத்திரம், விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் அவர்களை ஒருமிக்க பண்ணினது. இன்றைக்கு விசுவாசம் ஆப்சன்ட் அப்படின்னா ஒரு மனம் வராது. ஒரு மனம் வர வேண்டுமானால் விசுவாசம் இருக்க வேண்டும். 47ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எனக்கு துதித்தார்கள், தேவனை துதித்தார்கள். விசுவாசம் இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும், தேவனை துதிக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஒரு மனம் உள்ள விசுவாசம் இல்லாம நம்ம எவ்வளவு துதித்தாலும் கூரையை விட்டு தாண்டாது. நம்முடைய ஜெபம் எங்க போனாலும் நம்ம கூரையை விட்டு மேல போகாது. ஆகவே ஸ்தோத்திரம், விசுவாசம் இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். அது ஸ்தோத்திரம், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி இருக்கணும். கர்த்தரை துதிக்கணும். அப்படி துதிக்கும் பொழுது தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஸ்தோத்திரம், தயவு பெற்றிருந்தார்கள். வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை, எப்படி ரட்சிக்கப்படுகிறவர்களை, ஸ்தோத்திரம், எப்படி மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி தங்களை ரட்சித்துக் கொள்கிறவர்கள். இரண்டாவது ஸ்தோத்திரம், விசுவாசம் உள்ளவர்கள். மூன்றாவது தேவனை துதிக்கிறவர்கள். ஸ்தோத்திரம், ஒரு மனதோடு காணப்படுகிறவர்கள். இப்படி ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தை ஆண்டவர் அனுதினமும் மகிமையுள்ள சபையில சேர்த்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, சேர்த்து கொண்டு வருகிறார். ஆகவே ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்ட சபை. இரண்டாவது ஸ்தோத்திரம், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகின சபை, ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய அந்த சபை மகிமையுள்ள சபையாய் காணப்பட்ட. இரண்டாவது ஸ்தோத்திரம், ஸ்திரப்பட்ட சபையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய மகிமையை
சபைக்கு கொடுக்க வேண்டும். சபையை மகிமையுள்ள சபையாய் கர்த்தர் மாற்ற வேண்டும், தமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் சபை ஸ்திரப்பட்ட சபையாய் இருக்க வேண்டும். சபையில ஸ்திரமுள்ள ஆட்கள் இருக்கணும், தூண்கள் இருக்கணும். விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். விசுவாசத்தில் ஸ்திரப்பட்ட சபை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள். ஜெபிக்கிற சபையாய் இருக்க வேண்டும். மகிமை பொருந்திய ஒரு சபை, என் கிறிஸ்து இயேசுவுக்கு முன் நிற்க ஆயத்தமுள்ள ஒரு மகிமையுள்ள சபை, ஜெபிக்கிற சபையாய் இருக்க வேண்டும். நல்ல ஜெபிக்கிற சபையாய், ஊக்கமாய் ஜெபிக்கிற சபையாய். ஊழியக்காரன் சிறையில காக்கப்பட்டிருக்கிறார். ஊழியக்காரருக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிற சபையா. இப்படிப்பட்ட சபையை தான் ஆண்டவர் மகிமையுள்ள சபையாய் கட்ட மாற்றுவார். அடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்போம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின சபைகள் பெருகின. சபைகளை ஸ்திரப்படுத்தி, சபைகளை சோத்திர பக்தி விருத்தி அடைய பண்ணி, பரிசுத்த ஆவியின் ஆறுதலை கொடுத்து, சமாதானத்தை கட்டளையிட்டு சபையை பெருகப்படுவதுதான் கர்த்தருடைய சித்தம். விசுவாசிக்கிறீங்களா? மகிமையுள்ள சபை, கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கக்கூடிய சபை, முன்னும் பின்னும் அவருடைய சமூகம் நமக்கு முன்னே நின்று நம்முடைய சபையை பாதுகாக்கக்கூடிய மகிமையுள்ள ஒரு சபை. அது பக்தி விருத்தி உள்ள ஒரு சபை. பக்தி விருத்தி உள்ள ஒரு சபை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்படுகிற சபை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது சபையில் இருக்கணும். அடுத்த வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஆறுதல். விசுவாச பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற அனுபவம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் சபையை அவ்விதமாய் மாற்றுவாராக. வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறோம். 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா. சொல்கிறீங்களா? மகிமையுள்ள சபையை கர்த்தர் இன்றைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய சபையை மகிமையுள்ள சபையாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். முடியும். மகிமையுள்ள சபையை நாம் அங்கத்தினராய் இருக்க முடியும். நம்முடைய சபையை மகிமையுள்ள சபையாய் மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் ஆகும். கரைதிரை இல்லாத சபை, பிழையற்ற சபை, பரிசுத்தமான சபை. எப்படிப்பட்ட சபை? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகின சபை. ஆமென். ஒரு காலத்துல சபை உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட காலம் மாறி உலகம் சபைக்குள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காலத்துக்குள் வந்திருக்கிறோம். ஆகவே ஜாக்கிரதையாக இருப்போம். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி இருக்கிறவர்களாய், உங்களை ரட்சித்துக் கொண்டவர்களாய்,
நீங்கள் நானும் காணப்படும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் விசுவாசத்தை கொடுத்து அதை ஸ்திரப்படுத்தி பரிசுத்த ஆவியை கொடுத்து அதை ஸ்தோத்திரம் ஆண்டவர் பக்தி விருத்தி உள்ளவர்களாய் மாற்றி ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து சபையை பெருகப்படுவாராக. சபையை பெருகப்படுவாராக. கர்த்தருடைய வேலை, நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்மை மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி இருக்க வேண்டும். பொல்லாத மனுஷனுடைய கண்களில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பிழையற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சபை ஆசீர்வதிப்பார். அங்கே ஸ்தோத்திரம் மறுபடியும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 47ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆண்டவர் சபை பெருக வேண்டும், ஆத்துமாக்களை கர்த்தர் தர வேண்டுமானால் ஸ்தோத்திரம் நாம் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி கரைதிரையற்ற பிழையற்றதுமான சபையாய் நாம் காணப்பட்டு விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு செபிக்கிறவர்களாய் மாறி ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்படும் பொழுது தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றவர்களாய் மாற முடியும். அடுத்து ரட்சிக்கப்படுகிறவர்களை அப்படி நாம் உறுதியாய் நிற்போமே. ஆனால் கர்த்தர் ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்ட ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வருவார். லாக்டவுன் ஒரு பக்கம் இருக்கலாம், ஸ்தோத்திரம் தேசமே ஸ்தோத்திரம் லாக் பண்ணி அடைக்கப்பட்டவர்களாக இருக்குமா. ஆனாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தம்முடையவர்களை ஆண்டவர் ரட்சித்து கூட்டி சேர்த்து கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் ஏராளம் பேர். 2020-21 ரட்சிக்கப்பட்டவர்களை காட்டில சோத்திரம் அதுக்கு முன்னாடி 19 வரையிலும் ரட்சிக்கப்பட்ட பெருங்கூட்டத்தை காட்டிலும் இந்த 2 ஆண்டுகள் சோத்திரம் 1.5 ஆண்டுகளில் ஆண்டவர் ரட்சித்த ஆத்துமாக்கள் ஏராளம். ஆகவே சோத்திரம் நீங்களும் நானும் மகிமை பொருந்திய சபையாய் காணப்பட, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகினவர்களாய் காணப்பட, விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டவர்களாய் காணப்பட, ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால ஸ்தோத்திரம் ஆறுதல் அடைந்தவர்களாக காணப்பட, தேவ சமாதானம் நம்மையும் நம்முடைய சபையையும் நிரப்பியரும்படியாக கர்த்தர் தமக்கு முன் நிறுத்த நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாகும்படியா கண்களை மூடி நாம் ஜெபம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இந்த மாதத்துல எங்களுக்கு பின்னாலே காக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே உங்களுடைய மகிமை சபையில ஆண்டவரே காணப்பட வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய மகிமை ஒருவேளை நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் காணொலி மூலமாக நாங்கள் ஆராதித்து வந்தாலும் கர்த்தருடைய மகிமை எங்கள் சபையை நிரப்பும்படியா, எங்கள் சபையில மகிமையுள்ள ஒரு சபையாய் உமக்கு முன் நிற்கத்தக்கதாக ஆண்டவரே நீ ஆயத்தப்படுத்தி இரும்படியாய் செபிக்கிறோம். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். எங்கள் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். இயேசுவின் நாமத்தால் தேவாவியானவர் சபையில விசுவாசத்தில் ஒரு மனதை தருவினார். ஒரு மனதோடு உங்களை துதிக்க கிருபை தருவினார். எல்லா ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றவர்களாய் காணப்பட்ட கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். தேவன் பேசின வார்த்தையின் படி
இந்த 5வது மாதத்துல கர்த்தருடைய மகிமை எங்க பின்னாலே காக்கணும். எங்க பின்னாலே காக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பொறுப்பெடுத்துக் கொண்டு துதி கன மகிமை யாவும் நீரை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் இப்பொழுதுமே போது நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை காப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.